பெருமானிடம் பாதுக்கு திருஞான சம்பந்தரை அழைத்தார்கள். திருஞான சம்பந்த பெருமானும் அதிகாரம் வாழ்க அந்தனர் என்று சொல்லக்கூடிய திருப்பதியத்தினை திருப்பாசுரம் என்று வழங்கக்கூடிய அப்பதியத்தினை நீரிலே வைகையாற்றின் நீரிலே இட்டு வன்னியும் மத்தமும் என்று திரு ஏடகர் திருப்பதியமானது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்து பாடி அருளினார். அது வண்ணம் வைகையாற்றிலே வெள்ளத்திலே இட்ட அந்த வாழ்க அந்தனர் பதிகமானது திருஞான சம்பந்த பெருமான் பாடக்கூடிய பாடலின் பதிகத்தின் வாயிலாக அந்த நீரினை எதிர்த்து வந்து கரை சேர்ந்தது. அந்த ஏடானது ஒதுங்கிய இடமானது நமது திரு ஏடக பதியே ஆகும். இந்த நீங்க கைய விடுங்க ஒரு நிமிஷம் வைங்க. அவ்வளவுதானே நிகழ்வை சமூக ஊடகங்களின் மூலம் நாளிதழ்கள் மூலம் உலகுக்கே உணர்த்திய